ஐயா வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் முதல் முறையா 2026 சட்டமன்ற தேர்தலை தாவேகா சந்திக்க போகுது. விஜய்க்கும் இது சட்டமன்ற தேர்தல் முதல் தேர்தல். இந்த தேர்தலை சந்திப்பதற்கு முன்பு பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க தாவேகா. குறிப்பா விஜய் போற ஒவ்வொரு கூட்டத்திலையும் பல சலசலப்பு. கடந்த பொதுக்கூட்டங்கள், பல மாநாடுகள் எல்லாம் பல உயிரிழப்புகள். இப்போ சமீபத்துல 2-3 நாட்களுக்கு முன்பு நடந்த வேலூர் கூட்டத்துல கூட எந்த உயிரிழப்பும் இல்லை. ஆனா தொண்டர்கள் மத்தியில பல்வேறு சிக்கல்கள் வருது. ஏன் இப்படி தாவேகா தொண்டர்கள் நடந்துக்கிறாங்க? அடுத்த கட்ட தாவேகாவுடைய வளர்ச்சி, அரசியல் பாதை எப்படி இருக்கும்? எப்படி பாக்குறீங்க? இப்போ இந்த வேலூர் மாநாடு வச்சு தாவேகா மாநாட்டுல உயிரிழப்பு இல்லை. மதுரை மாநாடு, இப்போ மதுரை மாநாடுல 5 பேர் செத்துட்டாங்க. அப்புறம் பல்வேறு மாநாடுகள் இருக்கப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உயிர் இழந்துதான் இருந்தாங்க. இந்த மாநாட்டில் மட்டும் யாரும் இறக்கலை. என்ன சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, அவர் கண்ணு முன்னாடி இப்போ தாவேகா தொண்டர்கள் அரசியல் படுத்தப்படாமல் இருக்காங்க. இது வரைக்கும் கட்சி கட்டமைக்கல. நீங்க கூப்பிட்டு திடீர்னு ஒருத்தனை கூப்பிட்டு தாவே கட்சியை கூப்பிட்டு ஒரு தொண்டனை கூப்பிட்டு என்னப்பா பாதுகாக்கிறப்பா உங்க தொகுதியில் எத்தனை பேர் பாருங்க, எத்தனை பஞ்சாயத்து இருக்குது, ஒரு ஒன்றியலை கூப்பிட்டுக்கல, கிழக்கு ஒன்றியம், மேற்கு ஒன்றியம், வடக்கு ஒன்றியம் சொல்லி பிரிச்சுக்கலாம். ஒன்றியத்தை கூப்பிட்டு எப்பா முடிஞ்ச எத்தனை பஞ்சாயத்து இருப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு சொல்ல தெரியாது. தெரியாதுன்னா அரசியல் படுத்தப்படல. அப்ப இவங்க நோக்கம் என்னன்னா, நான் இந்த அரசியல் நிற்கிறேன், நான் என்னுடைய ஸ்ட்ரென்த் காட்டுறேன், கெப்பாசிட்டி, என்னுடைய மக்கள் தொகை பேர் இருக்காங்க, எப்படி வராங்க பாருங்க அப்படின்றாங்க. அப்போ குழந்தை வராங்க, பெண்கள் வராங்க, எல்லாம் வராங்க தான். அப்போ உங்களை கட்சி தலைவரா பார்க்கல. இப்போ நல்லா பாருங்க, திரு நடிகரா பாக்குறாங்களா? ஆமா, திரு சீமான் அவர்களா இருந்தாலும் சரி, இருக்கக்கூடிய ஸ்டாலினோட நடிச்சவர் தான். முதலமைச்சர் ஸ்டாலின் சினிமா நடிகர் தான், நடிச்சவர் தான். அவங்க மகன் ஒரு நடிகர் தான், துணை முதல்வர். ஆமா, அவரும் நடிகர் தான், ஹீரோ தான் அவரும். அப்போ ஏற்கனவே மறைந்த துணை எதிர்கட்சி தலைவர் இருந்த திரு விஜயகாந்த் அவர்களும் ஒரு நடிகர் தான். அப்போ அவங்க வரணும், அவர் ஜனம் ஓடி நிக்கல, அவங்களுக்கெல்லாம் ஓடலையே, இவர் தான் ஓடுறான். ஏன் ஓடுறான்னா, சிறுவர்கள் எல்லாருமே சின்ன சின்ன சொல்லுவாங்க எல்லாம் ஒரு 15க்கு மேல, ஆமா 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 20க்குள்ள, ஆமா இளைஞர்கள் இவங்க அரசியல் படுத்தப்படல. இவங்க ஒரு நடிகரை பார்க்க போறாங்களா, அரசியல் கட்சி தலைவரை பார்க்க போறாங்களா? இவங்க நடிகர் தான் பார்க்கணும், அரசியல் தலைவர் பார்க்க போறாங்க. ஏங்க அவர் அரசியல் கட்சி தலைவர் தானங்க? அப்படி இருந்தா அது ஒழுக்கம் இருக்கு இல்லையாங்க? நீங்க பாருங்க, அந்த வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. கபால கீழே விழுவான், ஓடி வண்டி வரும், ஓடினே இருப்பான், பின்னாடி ஓடுவாங்க, தடைப்பட்டு விழுறான், கீழே ஊந்துறான், ஊந்து திருப்பி ஏந்து ஓடுறான். ஒருத்த பைக்ல இருக்கு, ஏந்து திருப்பான், கை காட்டுறான். நீ ஊந்து உடம்பு பாடுறா, நீ கை காட்ட அவசியம் அப்படி இருக்குது இல்லையா? அப்ப என்னன்னா, மக்களை தொண்டர்களை வழி நடத்தணும். இப்ப நீங்க ஏற்கனவே நீங்க ரசிகர் கூட்டமா இருக்கும் போது நீங்க ஓடுறது, ஓடியாடுறது ஒரு வேற. ஆமா, ஒரு நடிகரை பார்த்தா ஓடுவாங்க, கை காட்டுவாங்க, அப்படின்றது வேற. ஆனா இப்ப தலைவருக்கான அந்த ஒரு பொறுப்பு கொண்டு வரணும். இல்ல, இவங்க தொண்டர்கள், நீங்க சொல்ற மாதிரி, நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு மாதிரி, தொண்டர்களுக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படுதுல, அவங்க அரசியல் படுத்துப்படுவதற்கு ஒரு டைமிங் தேவைப்படுது இல்ல, அந்த டைமிங் வேணும் இல்ல, அவங்களுக்கு கொடுக்கணும் இல்ல. நம்ம ஒரு எடுத்துக்காட்டு, திரு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மேடையில் உட்காந்துக்கிறாரு. உட்கார்றதுக்கு மேடையில் போட்டிருக்காங்க. அது பக்கத்துல ஆதவர்ஜன் இருக்காரு, அது பக்கத்துல புருஷி ஆனந்த் இருக்காரு, பக்கத்துல செங்கோட்டையன் இருக்காரு. செங்கோட்டையன் பல முறை உட்கார மாட்டாங்க. யாரு? புருஷி ஆனந்தும் நம்ம ஆதவர்ஜனும். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு மூத்த அமைச்சர், அவர் வயசுக்கு அவர் அனுபவம் இருக்குது, அரசியல் அனுபவம் இருக்குது, அவர் 50 ஆண்டுகள் அரசியல் அனுபவம், அவருக்கு உட்கார்ந்து அனுமதி இல்லை. எந்த மாதிரி பாக்குறீங்க? இது அரசியலா பாக்கலையே, சர்வாதிகாரமா இருக்குது இதுல. இது என்ன அர்த்தம்? அப்ப கட்சி என்ன கட்டமைப்பு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், ஏறி ஓடக்கூடாது. பாருங்க, எந்த கட்சி தலைவரை எந்த நாட்டிலேயாவது, இப்போ இந்தியால பல கட்சி இருக்குது. அந்த கட்சியில எந்த தலைவர் வரும்போதும் கிரீஸ் தலைவர் கட்சி யாரும் பார்த்துருக்கீங்களா? அப்ப இந்த மாநிலம் கிரீஸ் தலைவராங்க. கிரீஸ் தலைவராங்க, ஆரம்பிச்சு கேட்டு விசிறி போடுறாங்க. தொண்டர்கள் பார்க்க வராங்கன்னா தொண்டருக்கான மதிப்பு இருக்கணும். உணர்ச்சி கட்டுப்படுத்தி அவனை கட்டுப்படுத்த எப்படின்னு பார்க்கணும். அந்த மக்களை வழி நடத்தணும். இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லணும். அப்பா, நான் எல்லா தொகுதிக்கு வரேன், கூறுங்க. இதுல பெருமை பேசுறாங்க. நாங்க இவ்வளவு நாங்க கேட்கறது 5000 பேர் சொன்னா அங்க 50,000 பேர் நிற்கிறான், நாங்க 10 லட்சம் பேர் கேட்டா 1 கோடி பேர் நிற்கிறான். இதுல பெருமையா? அப்படி இல்ல. எப்ப எல்லா தொகுதிக்கு வர போறேன், நான் ஒரு பதவி வர போறேன், எல்லா தொகுதிக்கு வரதான் போறேன், அப்ப இந்த வழி நடத்துறேன். இந்த மாதிரி கேளுங்க, நான் வரேன், இன்னைக்கு இந்த இடத்துல வரேன், அடுத்த இதுல ஒரு குறிப்பா பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வேலூர் கூட்டத்துல சொல்றாரு, பேசி முடிச்சிட்ட பிறகு ஒரு விஷயம் சொல்றாரு, தயவு கூர்ந்து நான் போற வாகனத்தை பின்னாடி வராதீங்கன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் வாகனத்தை போறாரு, திரும்பி ஓடுறாங்க. சொன்னார்ல இந்த பேச்சாளர் கேட்டாங்களா? என்னுடைய வாகனத்தின் மீது யாராவது பின்வந்து வந்தீங்கன்னா உடனடியாக அந்த மாவட்ட செயலாளர் மீதும்
ஒன்றிய செயலாளர் மீதும் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படி பண்ணா இல்ல அப்ப ஒரு பயம் வரும் எல்லாருக்கும். இல்ல பண்ணாரா? ஒரு கண்ட்ரோல் வரும். பண்ணாரா? செய்யணும். பண்ணல. இந்த வீடியோ மூலியமா நீங்க சொல்ற இந்த கருத்து நிச்சயமாக தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு இது கேட்பார்னு நினைக்கிறேன். எந்த எங்க கூட்டம் நடந்தாலும் இந்த மாதிரி நடந்தா, தொண்டர்கள் இப்படி நடந்துக்கிட்டா மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க போறோம், ஒன்றிய செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க போறோம், பகுதி செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க போறோம்னு தலைமை ஒரு நடவடிக்கை எடுத்தால் நிச்சயமாக இது போல நடக்காதுன்னு எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா தான். அவருக்கு சேரணும் இல்லையா? இந்த வீடியோ போய் சேர்ந்தாதான் அவர் பாப்பாருன்னா அதை கேட்கணும் முதல்ல. அதை கேட்கறத ஒரு ஆள் இல்ல. ஏன் நான் தான் பெரிய ஆள் இல்லையா? சர்வாதிகாரம் தானே. இப்ப எந்த கட்சியும் எடுத்து பாருங்க, மாவட்ட தலைவர், மாவட்ட செயலர், ஒன்றிய தலைவர் அப்படி இருப்பாங்க. நகர செயலர், பஞ்சாயத்துல கிளை செயலர் இருக்கும் இல்லையா? ஆனா இந்த தாவே கட்சி மட்டும்தான் தலைவர் ஒரே ஆள் தான். என்ன மாதிரி பயிலா பாத்தீங்களா? நீங்க மாவட்டத்துக்கு இல்லைங்க, பயிலாலே மாவட்ட தலைவரும் கிடையாதுங்க. தலைவர் ஒருத்தர் மட்டும் தான், அவர் தான் மாநில தலைவர். அவ்வளவுதான். அவர் விஜய் மட்டும் தலைவர். இதுல வந்து மாவட்ட தலைவரோ, மாவட்ட செயலரோ, துணை செயலரோ இதெல்லாம் யாருமே கிடையாது. தலைவர் ஒருத்தர் தான், மொத்தம் செயலாளர் மட்டும் தான். இது என்ன மாதிரி பயிலாது? அப்போ உங்களுக்கு என்ன இருக்குது? நான் தான் தலைவன். அப்போ சர்வாதிகாரம் தான் நாங்க இருக்குது. அப்ப அதுதானே மாற்றப்படணும் இல்லையா? இதெல்லாம் மாற்ற தானே படணும். அந்த காலத்துல ஹிட்லர் வந்து அதிகாரமான ஒரு தோரணை கையை அப்படி வச்சுக்கிட்டு சொல்லுவாரு. ஆமா, அதே பாணியில விஜய் கடைபிடிச்சாருன்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு சமூக வலைதளத்தில் இருக்கு. பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல விஜய் இப்படி கையை வச்சுக்கிட்டு அந்த உறுதிமொழி எடுப்பாரு. இப்போ ஹிட்லர் மாதிரியே இருக்குதுன்னு ஒரு விமர்சனம் வந்துச்சு. அந்த விமர்சனம் இருக்குது. இப்ப என்னுடைய பார்வை பார்க்கறேன்னா துக்ளக் ஆட்சி வருமோன்னு நீங்க எதிர்பார்க்க. ஓ, இப்படி போயிடுச்சா? விஜய் ஆட்சி அமைந்தாருன்னா துக்ளக் ஆட்சி அமையுமோ? மக்களை வந்து வழிநடத்த தெரியாதவன் அந்த இடத்துல அங்க வந்து நம்மளுக்கு வளமையான வாழ்க்கை அமையன்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு கூட்டு போவாரு. அங்க போறதுல இறந்துருவாங்க மக்கள். திரும்ப இங்க வளமையான இல்ல நடந்து அங்க போலாம். இப்போ நம்மளுடைய இந்த வருட கணக்குல பார்த்தீங்கன்னா மழை காலம் இருக்கும், பனிக்காலம் இருக்கும் இல்ல, மழைக்காலம், குளிர்காலம், வெயில் காலம், காலங்கள் மாறி வரும். அது போல நம்ம மக்கள் மத்தியில ஒவ்வொரு காலங்கள் மாறி வரும்போது தான் அரசியல் களம் மாறும். அப்ப இங்கதான் வர கிடையாது, ஒரே இடத்துல நின்று ஆட்சியாளர். அதான் ஆட்சியாளர்களுடைய அதிகாரத்துடைய தன்மை. ஒரு ஆளுமை என்ன, ஒருத்தர் ஆளணும், அது எப்படி ஆளணும் அப்படின்னு இருக்குது. இவன் என்ன பண்ணா இங்கே அப்படி அப்படின்னு தாவிதை ஓட முடியாது இல்லையா? தாவேக்கா தாவ கட்சியா? ஓ, இப்படி ஒரு விஷயம் இருக்குதா? அப்ப அணில் குஞ்சு சொன்னாங்களே தாவிதை ஓடுறாங்க, இங்க இந்த தாவிதை ஓடுறாங்க அப்படின்னு. அப்போ அதுக்கான அரண் உருவாக்கணும். முதல்ல ஒரு கட்சி கட்டமைப்பு முதல்ல. நான் சொன்ன மாதிரி இப்ப நீங்க வந்து மாவட்ட செயலருக்கு தூக்கிடுவீங்க. மாவட்ட தலைவர், மாவட்ட செயலர், மாவட்ட பொருளாளர் அப்படின்னு அவங்க கொடுக்கும்போது அவங்க தான். இப்ப தலைவர் ஒரு ஆள் எப்படி இருக்கான், நாம தான் தலைவர், இங்க என்னை தாண்டி யாரும் கிடையாது அப்படின்னா அப்போ உங்களுக்கு தாண்ட கலகனம் வந்ததுன்னு சொல்லாமா? இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. நான் சொல்லலைங்க, பொதுமக்கள் பேசப்படும். ஆனா வெளிப்படையா பேச முடியல அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டா இங்க என்ன பிரச்சனை வரும், சின்ன சின்ன சிறுவர்கள் எல்லாம் சிறார்கள் தானே. ஏற்கனவே வந்து படத்துல சொல்லியிருப்பாரு, நான் சின்ன சின்ன பசங்க வச்சு அறுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. பாத்துருக்கீங்களா? அது ஒரு படம், சினிமால தான். அப்போ அந்த ஒரு தாக்கத்தை உருவாக்குது இல்லையா? அந்த எண்ணங்கள் எப்படி வரும்னா, ஒரு சினிமால சொல்றதுதான் மக்கள் மத்திய போய் சேரும். நான் இங்க 4 செவத்து பேசுறேன்னா அது மக்கள் மத்திய சேர்ந்துருமா? அப்படின்னா ஊடகம் மூலமா சேரும். நான் பேசுறது சேராது. அப்போ நீங்க வெளிப்படையா வந்து ஒரு திரையில பேசுறீங்கன்னா அந்த விஷயத்தான் வந்து மக்கள் மத்திய சேருது இல்லையா? அப்ப செயல் கூடுது இல்லையா? இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் வந்து திமுக கடுமையா சாடுறாரு, லைட்டா பாஜக சாடுறாரு. இந்த விமர்சனங்கள் விஜய்க்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்குமா இல்ல பின்னடைவு கொடுக்குமா? இப்போ அதை எப்படி பார்க்க போறோம்னா, விஜய் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக திமுக வந்து விமர்சிக்கிறாரு. தமிழகத்தில் வந்து தாவேகாக்கும் திமுக மட்டும்தான் போட்டி அப்படின்னு பாக்குறாரு. அப்புறம் அதிமுக வந்து விமர்சிக்க ஆரம்பிக்கிறாரு. அதிமுகவும் தாவேகா கட்சியை விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் அடிப்படையில பாஜக வந்து அங்க ரொம்ப விமர்சிக்க ஆரம்பிச்சாரு. மோடி அங்கிள் அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சாரு, கலாச ஆரம்பிச்சாரு பல நாடுகள்ல. ஆனால் ஒரு முறை கூட காங்கிரஸை விமர்சிக்கல அவரு. ஓ, காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க, அதனால பேசுறீங்க? ஆமா ஆமா ஆமா. அதன் அடிப்படையில இப்ப காங்கிரஸ் தமிழகத்துல வந்து திமுகவுடன் சில முரண்பாடுகள். எனக்கு 61 சீட்டு சொல்றாங்க, நான் 21 சீட்டு சொல்றாங்க. அதன் அடிப்படையில் அவங்களும் முரண்பாடு இருக்காங்க. அப்ப முரண்பாடு போது தாவேகாவும் காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுல சில தொண்டர்கள் என்ன பண்ணா, என்னப்பா இது, பல்வேறு இடங்கள்ல வந்து பல சமூகங்கள் வந்து இந்த கச்சத்தீவு விவகாரம் இருந்தாலும் சரி, இந்த நீட் தேர்வு இருந்தாலும் சரி, பல சமூகம் எல்லாமே வந்து தமிழக மக்களுடைய படுகொலை, ஈனப்படுகொலை, அந்த படுகொலைக்கு எல்லாம் காரணம் வந்து இந்த காங்கிரஸ் கட்சி தான். இத்தனை காலமாக வந்து காங்கிரஸ் கட்சி இந்த மக்கள் வந்து எதுவும் பண்ணல. அவங்க 60 ஆண்டு காலம் அவங்க ஆட்சி ஆண்டாங்க. இந்த ஆட்சி ஆண்ட காலத்துல உங்களுக்கு எதுவும் பண்ணல. அப்போ இந்த சூழ்நிலை உருவாக்கும் போது சுதந்திர பிறகு 60 ஆண்டு ஆயிடுச்சு இல்லையா? 75 66 ஆண்டானாலும் இப்போ பாஜக வந்து கிட்டத்தட்ட வந்து
12 ஆண்டு காலமா தொடர்ச்சி ஆட்சி ஆண்டுருக்காங்க 12 வருஷமா. ஆமா, ஆனா அது முன்னாடி பார்த்தா அதுக்கு அடுத்த 60 வருஷமா வந்து காங்கிரஸ் இருந்தது. காங்கிரஸ் இருந்தது. அப்போ அந்த மக்களுக்கு என்னென்ன விடுதலை பெற்றது அப்படின்னா அது கேள்விக்குறிதான் இருக்குது இல்லையா? ம். அப்போ பல சமூகம் நடக்கும்போது மக்களும் அதுல வந்து சில முகசுளிப்பு ஏற்படுது. இல்ல, விஜய்க்கு வந்து அசுர வளர்ச்சி, அந்த கட்சி வந்து தாவேக்கா இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில பரவலா பேசப்பட்டது மிகப்பெரிய ஒரு வரவேற்பத்தக்க விஷயம்தான். ஆனாலும் அதே கட்டத்துல தொண்டர்களையும் கட்டமைக்கணுங்கிறதுல விஜய் அவர்கள் மிகப்பெரிய கவனத்தை செலுத்தணும். இல்லைன்னா மிகப்பெரிய பின்னடைவு சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் பாக்குறோம் இல்லையா? கவனம் செலுத்தல அவரு. தன்னுடைய போற இடத்துக்கு மக்கள் சேரால அதை மட்டும் தான் கவனிக்கிறாரு. அவ்வளவுதான். மக்களை வந்து ஒருங்கிணைக்கணும், கட்டமைக்கணும். இப்போ இந்த இந்த மக்கள் இப்ப இன்னைக்கு இவ்வளவு பேர் ஓடுறாங்க இல்லையா? ஒரு நலத்திட்டம் அறிவிக்கிறாரு, மக்களுக்கு ஏதாவது செய்ய போறாரு வச்சுங்க. அந்த மக்கள் வந்து மக்களுக்கு கொடுப்பாங்களா இல்ல ஓடி போய் அவர் பார்ப்பாங்களா? இது ஒரு கேள்வி கூட பதில் சொல்லுங்க. இது ஒரு பெரிய கேள்விதான் இல்லையா? மக்களுக்காக ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு முதலமைச்சர் ஆயிட்டாரு ஒரு வேலை, ஒரு ஆள் முதலமைச்சர் ஆயிட்டாரு அவரு, மக்கள் வந்து பார்த்துட்டு வராருன்னு வச்சுங்களேன். தொண்டர்கள் வந்து மக்களை வந்து பார்ப்பாங்களா இல்ல ஒரு மக்களை பார்ப்பாரு அவரு? ஏன்னா தொண்டர்கள் பின்னாடி ஓடினே இருக்கிறாங்க. நான் வரமாட்டேன் அந்த இடத்துல அந்த அசம்பாவத்தை பார்க்க மாட்டேன். ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர் ஏற்படுச்சு, ஒரு பேரிடர் ஏற்படுச்சு, இயற்கை பேரிடர். ஆமா வந்துச்சு. அவன் மக்களை பார்க்கணும். பார்க்கும்போது தொண்டர்கள் குவிறாங்க, வரமாட்டேன், நான் உள்ளுக்குள்ளேதான் இருப்பேன், நான் காலம் இல்லைன்னா அங்க மொத்த பேர் வந்து பாக்குற மண்டபத்தை சொல்லுவாரா? ஒரு கேள்வி இருக்கு அதுதானே. அப்போ அந்த சூழல் இருக்கும்போது மக்களை வழி நடத்தணும், தொண்டர்களை வழி நடத்தணும். அது ஒரு ஒரு இப்போ அன்னைக்கு திருச்சி மாநாடு பார்த்துப்பீங்க, கேப்டன் மாதிரி ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. கேப்டன் மாதிரி நின்றுட்டு இவ்வளவு இருப்பீங்களா, தண்ணி குடிக்காம இருப்பீங்களா, சாப்பிடாம இருப்பீங்களா, நின்று இருப்பீங்களா கேட்ட மாதிரி தொண்டர்கள் மத்தியில் பேசணும். தயவு செஞ்சு வராதிங்க, நான் உங்களை வந்து பாக்குறேன், உங்க தொகுதி வந்து பாக்குறேன். சேலம் மாநாட்டுல ஆமா, சேலம் மாநாட்டில் தான் சொல்றேன். திருச்சி சேலம் மாநாட்டில் நான் ஒவ்வொரு முறையும் வந்து அவர் சொல்லணும் இல்லையா, அழுத்தம் திருத்தமா சொல்லணும், தயவு வந்து வராதிங்க, உங்க தொகுதி வரேன், ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதி எங்கெல்லாம் இருக்குதாங்களா வரேன், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில வந்து மக்களை வந்து சந்திக்கிறேன். இல்ல இதுல குறிப்பா இதுல 50 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் மிக்க செங்கோட்டையன் அங்க இருக்கிறாரு, அவர் கூட இதுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கலையா? கொடுக்க முடியாதுங்க. அவர் சேர்லயே அவரால் உட்கார முடியல இல்லையா? அவரால் சேர்லயே உட்கார முடியலங்க, ஓட்ட பிளாஸ்டிக் சேர்ல உட்கார முடியல முழுசா. அவருக்கே அந்த நிலைமை. அப்ப மக்கள் மத்தியில அவர் என்ன பண்ண முடியாது? அவர் பேச வார்த்தை கொடுக்குமா? அதாவது இல்ல, இதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு ஐடியா கொடுக்க கூடாதான்னு நான் சொல்றேங்க. அந்த இடத்துல வந்து தலைவர் விஜய் அவர்கள் அந்த மேடையில இல்ல, இல்லாதப்ப ஒரு சேர்ல உட்கார முடியல, ஆள உட்காராரா இல்ல வந்து புஷியான உட்காராரா அப்படின்னு முகத்தை பார்த்து ஏன் உட்காராரு. அவரு யார உட்காருன்னு தெரியாம குழம்புறாங்க. இந்த சேர்ல உட்காரதுக்கான அனுமதியே இல்லாத அந்த அளவுக்கு அவருடைய தன்னுடைய சுய அதிகாரமே இல்லாத இடத்துல அவர் வார்த்தை அதிகாரம் இருக்கும். யாரு கால் செவிசாட்சி கேட்குவான்னு நினைக்கிறீங்க? கேட்க மாட்டாங்க இல்லையா? அப்ப அதுதான் சொல்லப்படுது, அங்க குற்றச்சாட்டு விஷயம். அப்போ மக்களுடைய கோரிக்கை தானே கேட்கணும். இப்ப கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ண போறீங்க? இப்ப அந்த கேள்வி வந்துச்சு இல்லையா? எப்பவுமே ஓடினே இருக்கு, அதிருப்தி இருக்குது, அதிகமாயிடுச்சு. ஓடினே இருக்கிறீங்க, எங்க ஓடுறீங்க நீங்க? எதை நோக்கி ஓடுறீங்க? எதை நோக்கி பயணிக்கிறீங்க? ஒரு பயணம் இல்லையா? அந்த பயணம் எங்க போறோம்? இல்ல, தலைவர் விஜய் வந்தாரு, கூட்டத்துல பேசுறாரு, அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டு தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் கலைஞ்சு போகணுமே தவிர இப்படி பண்றதுனால இது கட்சிக்கு ஒரு அவப்பெயர் அப்படிங்கிறதா நம்ம முன்வைக்கிற கேள்வியா இருக்கு. தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் பல நாடுகள், வெளிநாடுகளையும் இதை வந்து காணொலி மூலம் பாக்குறாங்க, அவங்களும் விமர்சிக்கிறாங்க இல்லையா? நீங்க பயணிக்கிறது அரசியல் பயணமா, ஆன்மீக பயணமா, என்ன பயணம் உங்களுக்கு? சினிமா பயணமா? எதுக்கு ஓடுறீங்க? எங்க ஓடுறீங்க? அந்த ஓட்டத்துக்கு அர்த்தம் என்ன? இல்ல, அவங்களும் பண்படுவார்கள், பழகப்படுத்திக்குவாங்க, அரசியல் அமைப்பு அதை வந்து பழகப்படுத்திக்குவாங்க, அதை பழகப்படுத்தணும். ஒரு மாடு வந்து விவசாய மாடு ஏற்களத்தில் ஓட்டும் போது புனை போட்டு ஓட்டுறாங்க இல்லையா? நேரம் ஒரு 2 கரடி போட்டா ஓடுமா? அது ஓடதான் பார்க்கும். அதுக்கான பயிற்சி கொடுக்கணும். அப்ப அந்த கட்டமைப்பு இருக்கணும். திடீர்னு அரசியலை வச்சுட்டு அவங்க ஓட மாட்டாங்க. பயிற்சி கொடுக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்தில் கூப்பிட்டு ஒவ்வொரு மீட்டிங், இந்த மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் மூலியமா அங்க இருக்கக்கூடிய பகுதி செயல் எல்லா ஒன்றிய செயல் எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்து தொண்டர்களுக்கு வழிமுறை சொல்லிக் கொடுத்து நெறிமுறையை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய கேள்வியா இருக்கு. இப்போ நான் வேலூர், அதாவது மாவட்டத்தில் வந்து வேலூர்ல மீட்டிங் போட்டாங்க, மாநாடு நடத்துனாங்க. வேலூர் மாநாட்டில் வேலூர் சார்ந்த மட்டும் வாங்க, பிற மாவட்ட சார்ந்தவங்களோ பிற மாவட்ட செயலோ வரக்கூடாது. ஒண்ணு இல்லைங்க, இப்ப நீ வேலூர் மாவட்டம் நடந்துச்சா? ஆமா. முன்னாடி சேலம் நடந்துச்சா? இப்போ வேலூர் நடந்துச்சா? இப்போ அடுத்து ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு இன்னும் 2 வாரத்துல ராணிப்பேட்டை மாவட்டத்துல இந்த கூட்டம் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. இப்போ இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளரை சொல்லக்கூடிய இங்க வந்து இந்த பகுதியில காந்திராஜ் அவர்கள் இருக்கிறாரு. ஸோ இப்போ இந்த காந்திராஜுக்கு இந்த காணொலி மூலியமா நம்ம வைக்கக்கூடிய ஒரு கேள்வியும் ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா,
இந்த பகுதி மக்களை எந்த மாவட்டத்தில் கூட்டத்தில் நடக்காத மாதிரி இங்க சிறப்பா செய்யணும்னா இந்த மாவட்ட செயலாளர் கொஞ்சம் விழிச்சு கொள்வாரா? எப்படி பாக்குறீங்க? அவர் என்ன முன்னெடுப்பாரு? கண்டிப்பா கவனிக்கணும். யார் கவனிக்கணும்? மாவட்டத்தில் கவனிக்கணும். யார் கவனிக்கணும்? தலைமை கவனிக்கும். முதல்ல காந்தி அவர்கள் வந்து அவரும் வந்து இந்த காணொலி பார்த்து மக்கள் மத்தியில் சொல்லணும். ஆனால் இவங்க மக்கள் வந்து கவனிக்க மாட்டாங்க. அவர் சொன்னாலும் மக்கள் கேட்க மாட்டாங்க. அப்ப தலைமை முதல்ல சொல்லணும். தலைமை வந்து பகிரமா அறிவிக்கணும் கதையை. அறிக்கை கொடுக்கணும். அறிக்கை கொடுக்கணும். ஒவ்வொரு மாவட்டம் சுற்றறிக்கை விடணும். இந்த மாவட்டத்துக்கு நான் போகும்போது இந்த மாவட்டம் சார்ந்த மட்டும் தான் வரணும். இதுக்கு என்ன பாஸ், இ பாஸ் ஆயிடுது. இப்ப நம்ம கொரோனா காலத்துல வந்து இ பாஸ் வேண்டாங்க. இப்போ ஏதாவது இந்த கோடை காலம் QR கோடுன்றாங்க. ஆமா ஆமா, அந்த திட்டமா இது இ பாஸ் தான் வரணும். அவங்க வந்து பாஸ் வேணும். என்னது இதெல்லாம்? சினிமா தேட்டர்ல போற டிக்கெட் வாங்கி பல மாவட்டத்துல இந்த கூட்டம் நடந்துச்சு. இது எப்படி பார்க்க போறதுன்னா, நான் வந்து ஒரு சினிமா நடிகர், நான் வந்து என்னோட திரையில வந்து சினிமா பார்க்கணும், டிக்கெட் எடுத்துக்கணும். அது மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கு. அதை வந்து மாத்தி அமைக்கணும். அதெல்லாம் இல்லாம தொண்டர்கள் வந்து இந்த மாவட்ட 3 தொகுதி நான் வரதான் போறேன், அங்க என்ன பாருங்க, ஆசையே பாருங்க. ஏன்னா இந்த தொகுதி சார்ந்தோம்னா கொஞ்சம் பேர் மக்கள் வர போறாங்க. ஒரு தொகுதி தானே, நம்ம சட்டமன்ற தொகுதி மாவட்டத்துல ஒரு சில தொகுதி அது மட்டும் தான் வர போறாங்க. அது போல அது வந்தா போதும். என்ன ஆசைத்திரை நீங்க பார்க்கலாம், கிட்டத்துல பார்க்கலாம். இப்போ அடுத்து நடக்கக்கூடிய இந்த கூட்டத்துல மாவட்ட செயலாளர் காந்திராஜ் அவர்கள் முன்னேற்பாடாக என்னென்ன செய்தால் சிறப்பா இருக்கும், இந்த தொண்டர்கள் மத்தியில இருக்கக்கூடிய ரசிகர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஓடுறது, குடியேறது, வண்டியில இருந்து விழுறது, இதெல்லாம் தடுக்கணும்னா மாவட்ட செயலர் காந்திராஜ் என்ன முன்னெடுப்புகள் எடுத்தா நல்லா இருக்கணும்? உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? இப்போ முதல் ஒவ்வொரு இப்போ நகரத்துல வச்சுங்க, நகரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்டில் பொறுப்பாளர் கூப்பிடணும். அதே மாதிரி ஒன்றில் இருக்கிற பொறுப்பாளர் கூப்பிடணும். மாவட்ட பொறுப்பாளர் கூப்பிட்டு இது மாதிரி நடக்குது, இந்த சூழ்நிலை கட்டுப்படுத்த சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு தொகுதியும் பார்க்கணும். முதல்ல ஒவ்வொரு பஞ்சாயத்துல பேசணும், ஒவ்வொரு கிளைக்குமே பார்க்கணும். அந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி மாநாட்டுகள் இவங்க என்ன பண்ண மாநாடுகள்லாம் ஃபோக்கஸ் பண்றாங்க, பட் மக்கள் மீது ஃபோக்கஸ் பண்றாங்க. மாநாடு எப்படி பிரம்மாண்டமா நடத்தணும்னு ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆமா, மக்கள் மீது ஃபோக்கஸ் பண்ணல. அதுதான் படம் ரிலீஸ் ஆக போகுது, படம் எப்படி ரிலீஸ் ஆக போகுது, எவ்வளவு சக்சஸ் ஆக போகுது, எவ்வளவு பணம் வசூல் ஆக போகுது, அதை பாக்குறாங்க. அப்போ அங்க சேஃப்டி இல்லை. முதல்ல சேஃப்டி முக்கியம். அப்போ அதுக்கான திட்டவட்டம், முதல்ல திட்டங்கள் கொண்டு வரணும், வரையறை கொண்டு வரணும். இவங்க வந்து அங்க பாத்ரூம் வசதி இருக்கும், இங்க தண்ணி வசதி இருக்கும், இங்க வந்து இங்க சேஃப்டியா போவாங்க, இங்க ஆம்புலன்ஸ் இருக்குது. ஆனா அங்க இருந்து போக முடியுமா? ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு இருந்த மாதிரி யாராவது நடந்துக்கிறாங்களா? கேள்வியா இருக்கு. ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அந்த ஆம்புலன்ஸ் கொண்டு போட சேர்க்கணுமா? ஹாஸ்பிட்டல் போக முடியுமா? அங்கதான் ஓடுறாங்களா, ஓடிடுறாங்களே, முடியாது. அப்ப அதுக்கான கட்டமைப்பு முதல்ல இருக்கணும். எல்லாம் ஒழுக்கமா இருக்கு. அதை சொன்னேன். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு முறை ஒரு பயணம் பயிர் பண்ணும்போது அந்த தொகுதி சார்ந்த மட்டும்தான் இருக்குமா தவிர மாற்று தொகுதி சார்ந்த வரக்கூடாது. ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் காந்திராஜ் அவர்கள் சில முன்னெடுப்புகள் செய்யறாரு. இந்த பல மாவட்ட கூட்டம் நடந்தது, எல்லாம் அசம்பவம் நடந்திருக்கு, நம்ம மாவட்டத்தில் நடக்கக்கூடாதுல, நம்ம ஒழுங்கா நடக்கணும், கட்டுப்பாடாக இருக்கணும், பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கிறாரு. அவர் மீது நம்பிக்கை இருக்கா? அவர் கட்டுப்பாடோட செய்வாரா, இல்ல அந்த கட்டுப்பாட்டுக்குள் எல்லாரும் வருவாங்களா? எப்படி கட்டுப்பாடு? அதான் சொல்றேன், இவரு கட்டுப்பாடுல வருவாங்கன்னு சொன்னா இங்க சில பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் ஒரு சலசலப்பு இருக்குதான் செய்யும். அந்த சூழ்நிலை அவர் கட்டமைப்பு ஏற்கனவே வந்து ஒரு பதவி வகிச்சுதான் இருக்காரு. நகரமன்ற ஒரு உறுப்பினர் இருக்கிறவர், இந்த அரக்கோணம் பகுதியில் ஒரு நகரமன்ற உறுப்பினர், மாவட்டத்தில் இருக்காரு, நகரமன்ற உறுப்பினர் இருக்காரு. சில பேர் வந்து தாவை காட்சியில யாராவது அரசியல் கலசல் இருக்காங்களான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா பல்வேறு மாவட்டங்கள்ல பல அரசுல வந்து இந்த மாதிரி தேர்தல் சந்திச்சு பல பதவியில் இருக்கிறாங்க. இப்ப சொல்ற நகரமன்ற உறுப்பினர் சொல்ற இல்லையா, ஒரு வார்டு கவுன்சிலர் வருவாரு காந்திராஜன். அப்ப பல பேர் வந்து இருக்காங்க அரசியல் பார்த்தவங்க தான். அந்த பக்குவனை வரணும் நான் சொல்ல வரேன். இல்ல அதுதான் சார் நான் சொல்றேன், பக்குவம் பண்ணாதவங்க. இப்ப எதிர்கட்சி இவர் பக்குவப்பட்டிருக்காரா? காந்திராஜ் பக்குவப்பட்டிருக்காரு. எந்த அதிர்வலையும் ஏற்படாம கட்டுக்கோப்பா அடுத்து வரக்கூடிய கூட்டத்தை நடத்துவாரு. அப்போ நம்பிக்கை இருக்கா? இப்போ ஒரு மாவட்டத்துக்குள்ள காவல் நிலையத்துங்க, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இருக்காரு இல்லையா? அப்போ காவல் கண்காணிப்பாளர் தான் விஷயத்த சொல்லணும். இப்ப மாவட்ட காவல் கண்காணிப்பு இவரு இருக்காரு. இவருக்கு முன்னாடி யார் சொல்லணும்? டிஜிபி சொல்லணும், மிஸ்டர் காந்திராஜ் இந்த சம்பவம் நடக்கக்கூடாது, வந்தானா உடனே இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணுறேன். இன்ஸ்பெக்டர் யாரு? அந்த ஒவ்வொரு ஒன்றிய செயலர், நகர செயலர் இருக்காங்க இல்லையா, அவங்க உடனே அவங்களுக்கு பதில் நீக்க அந்த மாதிரி. ஆமா, அந்த மாதிரி ஒரு கட்டுக்கு கொண்டு வரணும் இல்லையா? இல்ல அது மாதிரி இவர் முன்னெடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்குங்க. இருந்தாலும் தலைமை கட்டுக்குள் கொண்டு வர சுற்றுலா நான் சொல்ல வரேன். இவர் கட்டுக்குள் இருக்காரு, கட்டுப்படுத்துவாரு. இருந்தாலும் தலைமையோட சுற்றுரைக்கு வந்து அவர்களுக்கு பண்றதுக்கு வாய்ப்பு நான் சொல்லுவேன். பொறுத்து பார்க்கலாம். அடுத்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இந்த கூட்டம் தாவிகாவினுடைய மாநாடு பொதுக்கூட்டம் நடப்பதாக இருக்குது 2 வார காலத்தில். மற்ற மாவட்டத்தில் நடந்த மாதிரி இங்கே நடக்காதுங்கிற நம்பிக்கையோட நம்ம பொறுத்து பார்க்கலாம். அது வந்து அந்த மாவட்ட செயலாளர் காந்திராஜ் கிட்ட தான் இருக்குது, கட்சியுடைய தலைமை கிட்ட தான் இருக்குது. பொறுத்து பார்க்கலாம் சார். உங்களுடைய கருத்துக்கு நன்றி. வணக்கம் சார்.